வெல்கம் டு சிலோனோய் செய்திகள். இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சோசியல் மீடியாவின் ஊடாக கிரீம் வாங்கும் பெண்களுக்கு ஆபத்து. நாடளாவிய சுற்றி வளைப்பில் 488 பேர் கைது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதிலடி. ஜீவன் தொண்டமான். மீண்டும் வானிலையில் மாற்றம். கொட்டித்தீர்க்கப் போகும் கனமழை. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதனம். பிரதமர் வெளியிட்ட தகவல். இலங்கை அரசாங்கத்தின் பணத்தை திருடிய அமெரிக்கர். ட்ரம்பின் அதிரடி முடிவு. நாளை முதல் பயணிகளுக்கு இலவசமாக வழங்க உள்ள தொடருந்து சேவைகள். மின்சார கட்டண திருத்தம் குறித்து வெளியான தகவல். ஓடும் பேருந்தில் 2 இளைஞர்களின் முகம் சுளிக்க வைக்கும் செயல். அரங்கேறிய சம்பவம். இனி விரிவான செய்திகள். நாளை முதல் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ள தொடருந்து சேவைகள். பல விசேட தொடருந்து சேவைகளை இயக்க தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. பொசன் விழாவை முன்னிட்டு இந்த விசேட தொடருந்து சேவைகள் நாளை முதல் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக தொடருந்து பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர தெரிவித்திருக்கின்றார். இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து அனுராதபுரம் வரை 20 தொடருந்து பயணங்களும், அனுராதபுரத்திலிருந்து மிகிந்தலை வரை 36 தொடருந்து பயணங்களும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் ஒரு தனியார் நிறுவனத்தின் முழு நிதி ஆதரவுடன் இயக்கப்படுவதால் இந்த அனைத்து தொடருந்து பயணங்களும் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இணைந்து தங்குமிட வசதிகள் மற்றும் பிற வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தொடருந்து திணைக்களம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அனுராதபுரத்திற்கு வரும் பக்தர்களுக்காக பல இடங்களில் தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வசதிகளை தொடருந்து நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தொடருந்து பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் 488 பேர் கைது. நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருள்களுடன் 488 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தகவலை போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. மேற்படி விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது ஹெரோயின் போதைப் பொருள்களுடன் 134 பேரும், ஐஸ் போதைப் பொருள்களுடன் 183 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 156 பேரும், ஹேஸ் போதைப் பொருளுடன் 6 பேரும், கஞ்சா செடிகளுடன் 3 பேரும், போதை மாத்திரைகளுடன் 6 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கட்டண திருத்தம் குறித்து வெளியான தகவல். அடுத்த 6 மாதங்களுக்கான மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்கும் செயல்முறை தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. மின்சார கட்டண திருத்தம் குறித்து இறுதி முடிவு அடுத்த சில நாட்களில் அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. குறித்த விடயம் தொடர்பான பொது ஆலோசனை கடந்த 3ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஓடும் பேருந்தில் 2 இளைஞர்களின் முகம் சுளிக்க வைக்கும் செயல். அரங்கேறிய சம்பவம். நாவலப்பிட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்றில் இளம் பெண்களிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபட்ட இளைஞர்கள் 2 பேருந்து நடத்துனரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடவத்த கிரில்லவல அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று காலை இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த 2 இளைஞர்களும் பேருந்தில் ஏறி பல இருக்கைகள் முழுவதுமாக காலியாக இருந்த போதிலும் இளம் பெண்களுக்கு அருகில் அமர்ந்து பாலியல் சேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றனர். பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பதை அவதானித்த பேருந்து நடத்துனர் இளைஞர்களை எச்சரித்திருக்கின்றார். இதன்போது சந்தேக நபர்களில் ஒருவர் நடத்துனரை சிறிய கத்தியால் தாக்க முயன்றிருக்கின்றார். பேருந்து கிரில்லவல அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் நின்றதும் சந்தேக நபர்கள் 2 வீதியில் அமைக்கப்பட்டிருந்த மரக்கம்பத்தை உடைத்து நடத்துனரை கொடூரமாக தாக்கி தப்பிச் சென்றுள்ளனர். பேருந்தின் பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் சந்தேக நபர்கள் 2 துரத்தி பிடித்து கட்டி வைத்து தாக்கியிருக்கின்றனர். பின்னர் 2 சந்தேக நபர்களையும் கடவத்த போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பேருந்தின் ஓட்டுநர் போலீசில் புகார் அளித்துள்ளதுடன் தாக்குதலில் காயமடைந்த நடத்துனரை மருத்துவமனையில் அனுமதிக்கவும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். சந்தேகத்திற்குரிய 2 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்துள்ளதாகவும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதனம். பிரதமர் வெளியிட்ட தகவல். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதனம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக விரிவுரையாளர் தொழிற்சங்க சம்மேளன உறுப்பினர்களுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது.
பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் கல்விசாரா பணியாளர்களினதும் விரிவுரையாளர்களினதும் வேதனத்தில் பாரிய வேறுபாடு காணப்படுவதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தொழிற்சங்க சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்போது விரிவுரையாளர்களின் வேதனம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய இதன்போது தெரிவித்துள்ளார். மீண்டும் வானிலையில் மாற்றம், கொட்டித்திருக்கப் போகும் கனமழை. எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவித்தலை வெளியிட்டுள்ள அந்த திணைக்களம் நாட்டின் ஊடாக மற்றும் நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று, வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை பெண்களுக்கு அவசர எச்சரிக்கை. சமூக ஊடகங்களை நாடாதீர்கள். சமூக ஊடகங்களின் வாயிலாக முகத்திற்கு பயன்படுத்தும் கிரீம் வகைகளை கொள்வனவு செய்யும் பெண்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சருமத்தை வெண்மைப்படுத்தும் கிரீம் உள்ளிட்ட மேலும் பல கிரீம்கள் அவற்றின் காலாவதி திகதி மாற்றியமைக்கப்பட்டு சமூக ஊடகங்களின் வாயிலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு காலாவதியான கிரீம் வகைகளை விற்பனை செய்து வந்த கொழும்பு ராஜகிரிய பகுதியில் அமைந்துள்ள 2 கடைகளை பாவனையாளர் அலுவலக அதிகார சபை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜகிரிய, உபசேகரபுரம் மற்றும் அம்பகக, சந்தி ஆகிய பகுதிகளில் உள்ள 2 கடைகளை பாவனையாளர் அலுவலக அதிகார சபையினால் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த விற்பனை நிலையங்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் கிரீம் வகைகளின் காலாவதி திகதியை மாற்றி அதனை சமூக ஊடகங்கள் வாயிலாக விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 2 கடைகளிலும் இருந்து அனைத்து கிரீம் வகைகளையும் பாவனையாளர்கள் அலுவலக அதிகார சபை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாகவும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்தின் பணத்தை திருடிய அமெரிக்கருக்கு ட்ரம்பின் தண்டனை குறைப்பு. இலங்கை அரசாங்கத்திடமிருந்து பணத்தை மோசடி செய்தமை மற்றும் ஏனைய காரணங்களுக்காக தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க முதலீட்டாளரும் அரசியல் நிதி திரட்டுபவருமான இமாத் சுபேரியின் தண்டனை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி அவருக்கான 12 ஆண்டு சிறை தண்டனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக குறைத்திருக்கின்றார். அமெரிக்க அரசாங்கத்தின் உயர்மட்ட தலைவர்கள் மத்தியில் இலங்கையின் பிம்பத்தை மீட்டெடுக்கும் பிரச்சாரத்துக்காக அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான இலங்கை அரசாங்கத்திடமிருந்து பெருமளவு பணத்தை பெற்றிருந்தார். தரவுகளின்படி அவர் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றிருக்கின்றார். எனினும் அதில் 5.65 மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகையை தனக்கும் தனது மனைவிக்கும் நலனுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார். அத்துடன் இலங்கையிடம் உறுதியளித்து உரிய பணிகளை மேற்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு 12 வருட சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் 2025 மே 22ஆம் தேதியன்று ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்ட மன்னிப்பு திட்டத்திற்கு அமைய சுபேரியின் முழு தண்டனையும் குறைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த பதிலடி. ஜீவன் தொண்டமான். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் நாங்கள் எந்தவித தவறுகளிலும் ஈடுபடவில்லை என நீதிமன்றம் ஊடாக நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், இவர்கள் ஆட்சிக்கு வந்து 8 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் எந்தவித அபிவிருத்திகளும் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டியிருக்கின்றார். குற்றம் சுமத்துவது என்பது சுலபமான விடயமாகும். மக்கள் அதிகமாக வாக்களித்தவர்கள்தான் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பார்கள். எமது கட்சி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரமல்ல பல்வேறு இடங்களிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவோடுதான் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கப்படும். எம்மோடு அநேகமான கட்சிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
நாங்கள் இன்னும் இறுதி முடிவுக்கு வரவில்லை. தேர்தலுக்கு பிறகு அரசியல் தலைமைகளின் செயல்பாடு காரணமாக அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பாக பெருந்தோட்ட நிறுவனங்களோடு கலந்துரையாடி தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக ஆளும் தரப்பு கூறுகின்றது. மற்றும் ஒருவர் கூறுகிறார், இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படவில்லை என. இதில் எது உண்மை என்று தெரியவில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரித்து கொடுத்தால் எங்களது முழுமையான ஆதரவினை அரசாங்கத்துக்கு வழங்குகின்றோம். பொதுமக்களின் பணத்தை வீண்விரயம் செய்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பணத்தை முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய பைகளில் போட்டுக்கொள்ளவில்லை. ஆகையால் தான் சாமர சம்பத் கூறியிருக்கிறார், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என. தற்போது கூட அரசாங்கம் வழங்கிய வாகனங்களை கூட ஆளும் தரப்பில் உள்ளவர்கள் பாவனைக்கு உட்படுத்தி வருகிறார்கள். இது அனைத்துக்கும் நீதிமன்றம் தான் பதில் கூற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.